ராட்டினங்கள் இயக்குகிறது. செல்பேசி பேச்சும் கசிந்த தகவல். நாங்க எங்க சமுதாயத்திலிருந்து பள்ளம் வரைய நாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண போறோம். போராட்டம் பண்ணி எங்க 50 லட்சத்தை கொடுத்தா போதும் கோயில்ல இருந்து. 3 ஆண்டுகளாக தடையின்மை சான்று வாங்காமல் தான் ராட்டினங்களை ஊட்டியுள்ளேன். இப்போது திடீரென நிறுத்த வேண்டிய தேவை என்ன என்று ராட்டின நிறுவனத்தின் உரிமையாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். சார் சார் இப்போ ஆமா இப்போ காலையில இப்ப நம்ம ரூபாய் 50 லட்ச ரூபாய் கேட்டு போராட்டம் பண்ண போறோம் சார். எல்லா பிரஷரும் நீங்க பிஆர்ஓ பாத்தீங்களா அப்படின்னு எப்பவும் போல போன வருஷம் நம்ம கல்யாண மண்டபத்துல வச்சுதான் சாருக்கு ரூபா கொடுத்தோம். சார்ல சொல்லி இருக்கோம் நம்ம காசுக்காக கிடையாது. ஹலோ சொல்லுங்க சார். சார் பிஆர்ஓ நிப்பாட்டல சார். அது எனக்கு தெரியும். நான் சார் நிப்பாட்ட மாட்டேன். நம்ம வருஷம் முழுவதும் கேம்ப் நடத்தும் சாரை பார்க்க தான் செய்யும். நீங்க என்ன பண்ணுங்க. இல்ல சார் இது உங்களுக்கு ஒன்னும் பாதிப்பு வராது இல்ல. இப்ப அவங்க பத்திரிகையாளர் கேட்காங்க பிஆர்ஓ பாத்தீங்களா அப்படின்னு கேட்காங்க. பிஆர்ஓ பர்மிஷனுக்கு பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இப்ப நேற்றுக்கு இது கேட்டாங்க சார். பேருனா கலெக்டர் சார் பாக்குறதுக்கு நான் ஒரு நம்பர் பேசி பாக்குறீங்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி ராட்டினங்களை இயக்கும் உரிமையை சங்கீதா அம்யூஸ்மெண்ட் நிறுவனம் 50 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துள்ளது. கோவிலுக்கு பின்புறம் உள்ள காந்தி மைதானத்தில் மிகப்பெரிய ராட்டினங்களை நிறுவி கடந்த 4 நாட்களாக இயக்கி வந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்திடம் தடையின்மை சான்று வாங்கவில்லை என்று கூறி ராட்டினங்களை நிறுத்த உத்தரவிடப்பட்டது. முறையாக உள்ளூரில் அனுமதி பெற்று இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்திடம் தடையின்மை சான்று வாங்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் கூறவில்லை என்றும் ராட்டின உரிமையாளர் லெனின் தர்மராஜ் கூறியுள்ளார். இல்ல சார் அவ்வளவு திருவிழா முடிஞ்சு போச்சு. நாங்க போராட்டம் பண்ணி இப்போ நாங்க எங்க சமுதாயத்திலிருந்து பள்ளம் வரைய நாங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண போறோம். போராட்டம் பண்ணி எங்க 50 லட்சத்தை கொடுத்தா போதும் கோயில்ல இருந்து. ஒரு அனுமதி வேண்டாம். இவ்வளவு பெரிய கோயில்ல ஒரு கலெக்டரும் பிஆர்ஓவும் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்து என்ன செய்ய? டோட்டலாவே நாங்க இன்னைக்கு மறியல் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கலெக்டர் இங்க வரட்டும். எங்க ரூபாயை கொடுத்தா போதும். நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். 50 லட்சத்தை கொடுத்தாங்கன்னா நாங்க கோயில் நிர்வாகம் அறநிலைத்துறை அதிகாரிகள் தான் இவங்க எங்களுக்கு 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டு 3ஆம் தேதி ஏலம் விட்டுருக்கோம். 5ஆம் தேதி ராட்டினம் ஓட்டணும்னு சொல்லி. ஏன் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். நான் எப்பவும் போல நான் சாரை பாத்துக்கிடுவேன். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இதே மாதிரி இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல எங்கன பர்மிஷன் இல்லாம யார் ராட்டினம் ஓட்டினாலும் நான் நேரா சிஎம் செல்லுக்கு அடிப்பேன். ஆமா அது கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல எவன் ராட்டினம் ஓடலாம் சரி சார். நான் விடவே மாட்டேன் இனிமே. சரிங்க சார். சரி சார். நான் உங்களை எல்லாருமே பிஆர்ஓன்னு கேட்காங்க. நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா இப்ப நீங்க சார் 3 வருஷமா நான் கோயில்பட்டியில போட்டிருக்கேன். உங்களோட சார்கிட்ட நான் அனுமதி வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் சார்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க நம்ம கோயில்ல உங்க பணத்தை கேட்டு என் பணத்தை கொடுன்னு தான் போராட்டம் பண்ண போறோம். ஏன் 50 லட்சத்தை கொடுங்க. இதுக்கு இப்ப திருவிழா நடத்த விட மாட்டோம். இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தாங்கள் ராட்டினங்கள் இயக்கிய போது இது பற்றி எதுவும் கேட்காத நிலையில் இப்போது திடீரென மாவட்ட நிர்வாகம் நிறுத்தி உள்ளதால் தங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சங்கீதா அம்யூஸ்மெண்ட் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் சங்கீதா அம்யூஸ்மெண்ட் நிறுவனர் லெனின் தர்மராஜும் தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நவீன் பாண்டியனும் இது குறித்து செல்பேசியில் பேசிக்கொண்ட ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி வருகிறது. எங்க சமுதாயத்திலிருந்து நாங்க அதான் பண்ணுவோம் சார். கேட்க வேண்டாம். இனி ஓட்டுனாலும் வேலை ஆகாது. 50 லட்சம் போச்சு. நாங்க எங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா நாங்க அரணத்திலிருந்து வெளியாயிருவோம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல எங்க அனுமதி இல்லாம ராட்டினம் ஓட்டினாலும் சரி சார். நான் உங்களுக்கு அடிப்பேன், ஸ்ரீ சாருக்கும் அடிப்பேன், நம்ம டைரக்டருக்கும் அடிப்பேன் சார். எனக்கு வந்த பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க. திருவிழா முடியுது சார். இன்னையோட முடியுது. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் மெயின். இன்னைக்கு விடலன்னா இன்னைக்கு ராட்டினம் விடல அப்படின்னா எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். நான் கலெக்டர் வரைக்கும் நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். ஏன் 50 லட்ச ரூபா வேணும். 5 லட்சம் கிடையாது, 50 லட்சம்.
பணத்தை வாங்கிட்டு தான் அறநிலையத்துறை விட்டுருக்கான். நேத்தே சிஎம் முதலமைச்சர் வரைக்கும் நாங்க பேசுறோம். நம்ம ஆட்சியில இந்த மாதிரி இப்படி ஒரு தவறு நடந்திருக்குன்னா 1 லட்சம் 10,000 வாங்கிட்டு ஏமாத்திட்டா கூட 50 லட்சத்தை வாங்கிட்டு வர அறநிலையத்துறை ஒரு அமைச்சர் இங்க இருக்காங்க, ஓட்ட முடியல. அந்த ஆடியோவில் பேசும் லெனின் தர்மராஜ் கடந்த ஆண்டு கூட ராட்டினம் இயக்குவதற்கு மண்டபத்தில் பணம் கொடுத்ததாகவும் இருந்தபோதும் இப்போது ராட்டினத்தை இயக்க விடாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறுகிறார். அதற்கு பதிலளித்த மக்கள் தொடர்பு அலுவலர் நவீன் பாண்டியன் ராட்டினத்தை தாங்கள் நிறுத்தவில்லை என்று கூறுகிறார். இதனை தொடர்ந்து பேசிய லெனின் தர்மராஜ் தாங்கள் கோவில் நிர்வாகத்திடம் கட்டிய பணத்தை திரும்ப கேட்க உள்ளதாகவும் அதற்காக கோவில் முன்பு தங்களது சமுதாய மக்களை அழைத்து போராட உள்ளதாகவும் இதனால் நவீன் பாண்டியனுக்கு எதுவும் பிரச்சனை உள்ளதா என்றும் கேட்கிறார். இதையடுத்து பேசிய செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நவீன் பாண்டியன் மாவட்ட ஆட்சியரிடம் பேசுவதற்கு செல்பேசி எண் வாங்கி தருவதாக கூறுகிறார். இனி பேசி என்ன பயன்? விருதுநகரில் ராட்டினத்திலிருந்து பெண் கீழே விழுந்தாலும் அங்கு ராட்டினங்கள் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் 3 ஆண்டுகளாக ராட்டினங்கள் ஓட்டுவதற்கு உதவி செய்ததற்கு நன்றி என்றும் தன்னுடைய பணத்தை திரும்ப பெற நீதிமன்றம் செல்ல போவதாகவும் லெனின் தர்மராஜ் கூறும் ஆடியோ உள்ளது. அங்க விருதுநகர்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல சார், அந்த ராட்டினம் ஓடத்தானே செய்யுது, அங்க நிப்பாட்டியா வச்சிருக்காங்க. அது வேற நாடு, இது வேற நாடா? ஒரே தமிழ்நாட்டுல கலெக்டர் மட்டும்தான் வேற. அப்படி ஸ்டிக்கா இருந்தா அந்த ராட்டினம் போக பாக்கி ராட்டினம் எப்படி ஓட விட்டீங்க? ஆர்டர் வாங்கியிருந்தா எவனையும் கொள்ளலாமா அரசாங்கம்? ஆர்டர் இல்லாம ஓட்டக்கூடாது. ஆர்டர் இல்லாம எவனு கொன்னா கேஸ், ஆர்டர் இருந்தா கொன்னா கேஸ் இல்லையா? சார் நீங்க 3 வருஷமா என்ன சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் உங்களை காட்டி விட்டுக்க விரும்பல. எல்லா பிரச்சனும் உங்களை தான் கேட்காங்க, உங்க மேல குத்தமா தான் சொல்றாங்க. நீங்க பிஆர்ஓ பாத்தீங்களான்னு தான் கேட்காங்க. சாரை காட்டி கொடுக்க நான் விரும்பல. எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணீங்க நீங்க இது வரைக்கும். உங்க தரப்புல இருந்து ஒன்னும் வராது. இனிமே நான் கலெக்டர் மேல தான் போடுவேன் எல்லாமே. ஆமா போடுவேன். இப்ப மறியல் போராட்டம் பண்ண போறோம் சார். சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று கூற வேண்டிய அதிகாரி அதனை சொல்லாமல் 3 ஆண்டுகளாக தடையின்மை சான்று வாங்காமல் ராட்டினங்களை இயக்குவதற்கு உதவியது இந்த ஆடியோ மூலம் அம்பலமாகியுள்ளது.